ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப் சேனலோட யூடியூப் அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு எப்படி உபயோகரமாக இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்னோடய சேனலே நான் எடுத்துக்கேன், பில்ட் யோர் கார்டன். இன்றைக்கி தேதி நம்ம பார்த்தோன்னா 18 மார்ச் 8 PM வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்மளோட யூடியூப் சேனலோட அனாலிட்டிக்ஸ் பேஜ் போனோன்னா அந்த ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து சேனல் கஸ்டமைசேஷன் போகும். அதில் அனாலிட்டிக்ஸ் லெஃப்ட் சைடு பார் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து நம்மளோட சேனல் அனாலிட்டிக்ஸ் வந்து போயிடும். கடைசி 28 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணிக்க. அந்த வீடியோ என்னென்னா, ஹவு டு ரீக்ரோ ரோஸ் பிளான்ட் லீவ்ஸ். கடைசி 28 நாள் நம்ம எவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ வீடியோ வந்து அந்த வீடியோட ஐகான் வந்து இண்டிகேட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிடும். இப்போது நம்மளோட ரியல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 41 சப்ஸ்கிரைபர், லாஸ்ட் 48 ஹவர்ஸ் வந்து 44 வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனலோட வீடியோஸ் வந்து பார்த்துக்காங்க. இது வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மோர் வந்து அதை கிளிக் பண்ணோன்னா அது டீட்டெயிலான கிராஃப் வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் லைன் கிராஃபாட்டும் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அது என்னன்னா எந்த தேதிக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்காங்க, அதிலே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இந்த ஒவ்வொரு லைன் கிராஃபும் வெவ்வேறு கலர் இருக்குல்ல, அந்த வெவ்வேறு கலரும் ஒவ்வொரு வீடியோக்கான ஒரு கலர் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அந்த வீடியோட டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுஸ் மேலே வச்சோன்னா டைரெக்டாக வந்து அந்த வீடியோட பர்டிகுலர் அனாலிட்டிக்ஸ் வந்து நம்ம டைரக்ட் பண்ணி வந்து போகலாம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க லைன் கிராஃப் எது இண்டிகேட் பண்ணுதுன்னா எந்த வீடியோ வந்து எந்த நாளில் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க. அது ஒவ்வொரு வீடியோவோ ஒவ்வொரு நாளில் வந்து அன்றைய தேதிக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை இம்ப்ரெஷன் வந்திருக்கு, அந்த கீழே இருக்க டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பழையபடி வந்து யூடியூப் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்டு பேஜ் வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து 408 வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க கடைசி 28 நாள். வாட்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11.8 ஹவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா 6 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. சேனல் அனாலிட்டிக்ஸே பார்த்திங்கன்னா 4 விதமான பேஜ் இருக்குது. இப்போ இருக்க பேஜ் பார்த்திங்கன்னா ஓவர்வியூ பேஜ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் பேஜ். இப்போ இந்த கண்டென்ட் பேஜ் வந்து பார்த்தோன்னா இதிலே வந்து தெளிவாக வந்து பிரித்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ வியூவர்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து எதில் பார்க்குறாங்க, வீடியோஸ் அதிகமாக பார்க்குறாங்களா, ஷார்ட்ஸ் அதிகமாக பார்க்குறாங்களா. அதே வந்து ரிட்டன் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் வீடியோஸை வந்து பார்த்துருக்காங்க. அதாவது ரிட்டன் வியூஸ் என்னென்னா பார்த்தவங்களே வந்து திரும்ப வந்து பார்க்குறது, அதுதான் வந்து ரிட்டன் வியூஸு. 2 பேர் வந்து பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து 6 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க 28 டேஸ் லாஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா. அதே வந்து வியூவர்ஸ் வந்து பார்த்தோன்னா எத்தனை பேர் வந்து வீடியோஸ் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஷார்ட்ஸை வந்து பார்த்துருக்காங்க. வீடியோஸில் வந்து 407 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதே ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நபர் தான் வந்து பார்த்துருக்காங்க. கடைசி 28 நாள் வந்து பப்ளிஷ் பண்ண கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மோர் ஒரு ஆப்ஷனுக்கு அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து போனாலே வந்து அந்த வீடியோ நான் என்றைக்கு போஸ்ட் பண்ணேன் அதிலே வந்து காமிச்சிடும். அந்த ஒரு பீக் இருக்குது தெரியுமா, அந்த பீக்கில் வந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா என்றைக்கு நீங்கள் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிங்க. நான் 10 மார்ச் 2024 வந்து நான் போஸ்ட் பண்ணேன் அந்த ஒரு வீடியோ. சரி, அந்த வீடியோ பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டென்ட் பக்கத்தில் வந்து டிராஃபிக் சோர்ஸஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா யார் வந்து எந்தெந்த வழியில் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வச்சாலே வந்து போதும், அந்த பாயிண்டில் வந்து தெரிஞ்சிடும். 5 விதமாக நம்மளோட வீடியோவில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் ஃபீச்சர், சேனல் பேஜஸ், யூடியூப் சர்ச், சஜஸ்டட் வீடியோ அண்ட் எக்ஸ்டர்னல். இப்போது இந்த ப்ரௌசிங் ஃபீச்சர் என்னன்னு பார்ப்போம். ஒருத்தவங்க வந்து யூடியூப்குள்ளே வந்து போகும்போது அதில் வந்து ஹோம் பேஜ் வந்து இருக்கும்.
ஹோம் பேஜில் வந்து என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரௌசிங் ஃபீச்சர். ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி தான் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். நீங்களாக வந்து என்னோடய வீடியோ வந்து நீங்கள் வந்து அந்த சர்ச் பாரில் வந்து டைப் பண்ணி வந்து பார்க்கல. உங்களோட ஹோம் பேஜில் வந்து ஒரு சஜஷன்னாக வந்து என்னோடய வீடியோ வந்து காமிச்சது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, கூகுளில் வந்து நம்ம வந்து தேடும்போது ஒரு பொதுவான டாபிக் ஹவு டு க்ரோ ரோஸ் பிளான்ட் வந்து போட்டோன்னா என்னோடய வீடியோ வந்து அதில் வந்து காமிச்சதுன்னா அதில் போய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரௌசிங் ஃபீச்சர் வந்து கவுண்ட்டு வந்து எடுத்துக்கும். அந்த 408 பேரில் வந்து நீங்களும் ஒருத்தவங்க. சேனல் பேஜ் என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து என்னோடய சேனல் நேம் பில்ட் யுவர் கார்டன் வந்து யூடியூப் சர்ச்சில் வந்து தேடுறாங்க. தேடிட்டு வந்து சேனலில் போய் வந்து விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணோன்னே அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து பார்த்தாங்கன்னா அந்த கவுண்ட் வந்து சேனல் பேஜ் வந்து கவுண்ட் ஆகும். இந்த சேனல் பேஜ் வந்து அதிக கவுண்ட்ஸு வந்து வரணுன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டிருந்தால் மட்டும்தான் வரும். ஏன்னா வந்து நம்மளோட முகம், இப்போ என்னோடய முகம் வந்து முக்கால்வாசி பேர் வந்து தெரியாது. ஆனால் வந்து அது பார்க்க ஓகே ஐஸ்வர்யானா பில்ட் யுவர் கார்டன் சேனல் வந்து அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். மக்களோட மனதில் என்னோடய சேனல் ஞாபகம் இருந்ததுன்னா சேனலோட பேஜ் வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப் சர்ச்னா என்னென்னா, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஒரு பொதுவான டாபிக் வந்து சர்ச் பண்ணுறோம். ரோஸ் பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் வந்து சர்ச் பண்ணுறோன்னா நம்மளோட வீடியோ ஷோ ஆச்சுன்னா வியூவர்ஸ் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த கவுண்ட் வந்து யூடியூப் சர்ச்சில் வந்து இருக்கும். இப்போது சஜஸ்ட் வீடியோ என்னென்னா, வியூவர்ஸை வந்து ஒரு பொதுவான டாப்பிக்கில் வந்து பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன். பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் பற்றி வந்து பார்க்குறாங்கன்னா பார்த்து முடித்தோன்னே வந்து பார்த்து எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து சில வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும் நம்மளுக்கு. அந்த டிஸ்பிளே ஆகிற இது வந்து என்னோடய கண்டென்ட்டு வந்து இருந்ததுன்னா என்னோடய வீடியோ வந்து அதில் இருந்துச்சுன்னா அதில் யாராச்சும் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது வந்து சஜஸ்டட் வீடியோ. நீங்கள் வந்து உள்ளே போனாலே அது கவுண்ட் எடுத்துக்கும். இதே வந்து எக்ஸ்டர்னல் என்னென்னா வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ நம்ம வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்க அந்த வீடியோ வந்து பாருங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து பார்க்குற வியூஸு தான் வந்து அது கவுண்ட் ஆகும். இப்போ அந்த லைன் கிராஃபுக்கு கீழே வந்து வியூஸு, வாட்ச் டைமு, ஆவரேஜ் வியூ டியூரேஷன், இம்ப்ரெஷன், கிளிக் த்ரூ ரேட் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போது அந்த வீடியோ ரோஸ் பிளான்ட்டோட வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா 408 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அந்த பார்த்த நேரம் வந்து எவ்வளோன்னா 11.5 மணி நேரம் வந்து பார்த்துருக்காங்க. அதே வந்து ஆவரேஜாக வந்து வியூ டியூரேஷன்னா என்னென்னா, இப்போ அந்த ரோஸ் பிளான்ட்டோட வீடியோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம்னா ஆவரேஜாக நம்ம வந்து எல்லாமே 408 பேர் வந்து எத்தனை நிமிஷம் பார்த்துருக்காங்க. ஒரு ஆவரேஜ் வந்து ஈக்குவேஷன் எடுத்தோன்னா 1 நிமிஷம் 44 செகண்ட் வந்து பார்த்துருக்காங்க. அதே வந்து இம்ப்ரெஷன்னா என்னென்னா, எத்தனை பேர் வந்து உங்களோட வீடியோ உள்ளே போய் பார்க்கல ஆனால் வந்து அந்த தம்ப்லைன் டெம்ப்ளேட் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா 10,196 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதே இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்டுன்னா என்னென்னா, அந்த வீடியோவில் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தவங்க வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க 3.7% வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்னோடய சேனலோட டேஷ்போர்டுக்கே வந்துட்டோம். அனாலிட்டிக்ஸ் போனோன்னா அதே பேஜ் தான் வந்து நம்ம விசிட் பண்ணுறோம். அது வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த ரோஸ் பிளான்ட்டோட வீடியோ கிளிக் பண்ணி போனோன்னா அதோட அனாலிட்டிக்ஸை தான் வந்து ஷோ ஆகும். எத்தனை பேர் அந்த ஒரு அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க. 336 பேர் பார்த்துருக்காங்க. 11 மணி நேரம் வந்து பார்த்துருக்காங்க. 5 சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்து நம்ம பார்த்தோன்னா வியூவர்ஸ் வந்து எங்கேருந்து வந்து வந்திருக்காங்க இந்த டிராஃபிக் சோர்ஸோட டேட்டா வச்சு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். யூடியூபோட ரெக்கமெண்டேஷன் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது என்னென்னா யூடியூப் ஹோமு, அப்புறமா அப் நெக்ஸ்ட்னா என்னென்னா நம்ம வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சர்டன் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த
வீடியோ கண்டென்ட்லேயே வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுதான் வந்து அப் நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க. யூடியூப் ரெக்கமெண்டேஷனே வந்து 97.3% வந்து யூடியூப் சார்பாக வந்து என்னோடய வீடியோ ஷோ ஆகுது. அது எதில் ஷோ ஆகுதுன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் பேஜ் வந்து 54.2% வந்து ஷோ ஆகுது. அதே வந்து அப் நெக்ஸ்ட்டுனா என்னென்னா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிளான்ட் வீடியோ சம்மந்தமாக ஏதோ என்னோடய சேனலோட வீடியோவில் மற்றவங்களோட சேனலோட வீடியோ ஏதோ வந்து பார்க்குறாங்க. அது சம்மந்தமாக நான் ஏதாச்சும் கண்டென்ட் போட்டிருந்தா அந்த கண்டென்ட் வந்து அந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அதுதான் வந்து அப் நெக்ஸ்ட். இந்த பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video.